Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட், காபீஸ் அட்டெண்டர் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த மசால்ஜி கிளீனர் ஒர்க் இந்த மாதிரியான காலி பண்ணிட்டங்களுக்கு ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல எப்படி ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றது, அதாவது டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கற பத்தின ப்ரொசீஜரை இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்களே உங்களால டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் லாகின் பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுதான் MHC உடைய அஃபீஷியல் வெப்சைட். அதுல மேலேயே நம்மளுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் காபீஸ் அட்டெண்டர் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இல்லை 8th லெவல் குவாலிஃபிகேஷனான அந்த கிளீன்லெஸ் ஒர்க்கு, மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர் இந்த மாதிரியான குவாலி பண்ணினவங்களுக்கும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் 40 மார்க் நீங்கள் மார்க் எடுத்துருக்கோங்க எல்லாருமே இதுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். 80 மார்க் எடுத்தவங்க பண்ணலாமா, 60 மார்க் எடுத்தவங்க பண்ணலாமான்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ல போன வீடியோஸ்ல கேட்டிருந்தீங்க. அப்படி கேட்க வேண்டாம். 40 மார்க் எடுத்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது MHC உடைய அஃபீஷியல் வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கான டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாட்டம்ல இருந்து நம்மளுக்கு லாஸ்டா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. லிங்க் ஃபார் அப்லோட் த டாக்குமெண்ட் ஃபார் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 23/4/2025 அதாவது இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 26/4/2025 ஈவினிங் 5:49 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். 26 அப்படின்னா நம்மளுக்கு சனிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சனிக்கிழமை ஈவினிங் 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நீங்க லாஸ்ட் டேட் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். இப்பவே நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டேட்ல சர்வர் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களோட இமெயில் ஐடி தான் யூசர் நேம். பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அப்ளை பண்ணும்போது, மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்து இந்த கேப்சோ இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் உங்களால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை ஒன்ஸ் செலக்ட் பண்ணிக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமநாதபுரத்தை ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்க காபீஸ்ட் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு நேர இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அதே மாதிரி மேபி நீங்க கிளீன்லெஸ் ஒர்க்கு, மசால்ச்சி ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணலன்னா க்ளோஸ்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களால் தெரியும். நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக 38 மாவட்டம் வரை இருக்கக்கூடிய லிங்க்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும். நீங்க மேபி நீங்க ப்ரியாரிட்டி அப்ளை பண்ணும்போது மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க, பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இந்த இடத்துல எனபிள் ஆகும். நீங்க பிஎஸ்டிஎம் கொடுக்கலன்னா எனபிள் ஆகாது. கண்டிப்பா ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க அது 21 வகையான ப்ரியாரிட்டி நினைக்கிறேன். அந்த ப்ரியாரிட்டியில் ஏதாச்சும் ஒரு ப்ரியாரிட்டி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை மட்டும் உங்களுக்கு பாக்ஸ் எனபிள் இருக்கும். அதையும் சேர்த்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணா போதும். அப்படிங்கிறதுனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை 200 KB நான் ஏற்கனவே கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல QR கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவை அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல NCC பாண்ட் லேபர் இதை அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரியாக பண்ண தேவையில்லை. நீங்கள் பாண்டு லேபருக்காக நீங்கள் பாண்டு போட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். மீதி யாருமே இதுக்கு அப்லோட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? காமனாக பேசிக்காக எல்லாருமே கம்யூனிட்டி மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். மேபி நீங்கள் ப்ரியாரிட்டிக்கு இருக்கக்கூடியவங்க மட்டும் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு எனபிள் இருக்கும். அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் PSTM, டிஸ்ட்ரிபியூட் விடோ, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் PDFல கம்ப்ரஸ் பண்ணி 200 KBக்குள்ள அட்டாச் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல டாக்குமெண்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணி
பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அர்த்தம். இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து ஆன்லைனில் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்து வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணி நாங்களே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.